இளம் இயக்குனர்களில் வளமான இயக்குனர் அட்லி தான். ராஜா ராணி, தெரி என்று வளர்ந்து 3வது படத்திலேயே மூக்கு மேல விரல் வைத்து வியக்கும் அளவுக்கு சம்பளம் வாங்கியவரும் இவர்தான் என்று வியக்குகிறது ஊர்வலகம். இந்த சம்பள ரெக்கமெண்டேஷன் மிஸ்டர் விஜய் என்றாலும் அதையும் மனம் வந்து கொடுக்கிற அளவுக்கு மார்க்கெட் இருப்பதால் தானே கொடுக்க முடிகிறது. சினிமா நமக்கு தந்த பெருமைக்கும் புகழுக்கும் திருப்பி கைமாறு செய்வோம் என்று நல்ல எண்ணத்தில் புரொடக்ஷன் கம்பெனியும் தூங்கிய அட்லி அடுத்தடுத்து புது புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பளிக்க போகிறார் என்பதும் நல்ல விஷயம்தான். ஆனா அங்குதான் குரங்கு கையில பூமாலையோட கூத்தாட ஆரம்பித்து விட்டதோ என்கிற அச்சம். என்னையா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? பிரபல எழுத்தாளர் பாலகுமாரனின் மகன் சூர்யாவுக்கு இயக்குகிற வாய்ப்பளித்த அட்லி தானே முன்வந்து அவருக்காக ஹீரோவை வலை வீசினாராம். அதில் விழுந்தவர் தான் கேரள கரையோரத்தின் இளம் சீற்றம் நவீன் பாலி. அங்கு அவருக்கு இருக்கும் மார்க்கெட்டில் மிச்ச சொச்சம் தமிழிலும் இருக்கிறது என்றும் நம்பினார் அட்லி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவீன் பாலி நடித்த நேரம் படம், பிரேமம் படம் தமிழிலும் தாறுமாறு ஹிட் அடித்தது. அந்த நம்பிக்கையில் அவரிடம் கதை சொல்ல போன சுமார் 3/4 டஜன் இயக்குனர்கள் முளையிலேயே கிள்ளப்பட்டார்கள். ஏன் அப்படின்னா, நல்ல முயற்சிகளுக்கு மட்டுமே எஸ் சொல்ல பழகிய நிவினுக்கு இவர்கள் சொன்ன கதை, ஆக்ஷன், கற்பழிப்பு, பின்னிமிலில் கிளைமேக்ஸ், தமிழ் சினிமா துப்பி போட்ட விஷயங்களே அட போங்கப்பா என்று அழுத்து போயிருந்த நேரத்துல தான் அட்லி என்றி. பாலகுமாரன் சூர்யாவை அவரிடம் கதை சொல்ல வைத்து சொல்லி முடித்த மாத்திரத்தில் அட்வான்ஸ் வாங்குகிற அளவுக்கு கதையிலும் படத்தை உருவாக்கும் அட்லி மீதும் நம்பிக்கை வைத்தார் நிவின். பிஸி ஷெட்யூலில் குறிப்பிட்ட தேதிகளையும் ஒதுக்கி கொடுத்தாராம். அங்குதான் விதி குடுகுடுப்பை ஆட்டியது. நினைத்த மாதிரி அவரது கால் ஷீட்டை பயன்படுத்தாமல் படவேளையை தள்ளி தள்ளி போட்டு விட்டார் அட்லி. இப்போது மீண்டும் கால் ஷீட் கேட்டு போனால் கதவை சாத்தாத குறையாக விரட்டுகிறாராம் நிவின் பாலி. சொந்த வீட்டு பானதானு தூக்கி போட்டு உடைச்சா இப்படிதான்ப்பா நடக்கும்.